ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபம் கடல் உப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் மீனவ பெண்களுக்கு இலவச கடல் விதை பாசிகளை ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் சிம்ரன்சித் சிங் கலோன் வழங்கினார். பிரதான் மந்திரி மத்திய சம்யுக்த யோஜனா திட்டத்தின் கீழ் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் கடல் உப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் தமிழ்நாடு கடற்கரையில் விரிவான விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக அடையாளம் காணப்பட்ட 60 மீனவ பெண்களுக்கு 60 டன் எடையுள்ள கடல் விதை பாசிகளை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்சித் சிங் கலோன் வழங்கினார். தொடர்ந்து கடல் விதை பாசி வாகனத்தை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கடல் உப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் கண்ணன் ஸ்ரீனிவாசன், இந்தியாவிலேயே கடல் விதை பாசி உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது தனக்கு பெருமையாக இருக்கிறது என கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் சிம்ரன்சித் சிங் கலோன், கடல் விதை பாசி உற்பத்தி செய்யும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் என்றார். மீனவ பெண்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு வழங்க ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாக கூறினார்.